வசனம் 5வது அத்தியாயம் 36வது வசனம். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறார்களோ அவர்களிடம் பூமி முழுவதிலும் உள்ள செல்வம் அனைத்தும், அத்துடன் அதேபோல் இன்னொரு பங்கும் இருந்து அவற்றை மறுமை நாளில் வேதனையிலிருந்து தாங்கள் விடுபட அதை ஈடாக கொடுக்க விரும்பினாலும் அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை கிடைத்தே தீரும். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நல்லா தெரிஞ்சுக்குங்க. யார் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறார்களோ, யார் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறார்களோ, குஃபுர்னு என்ன? அல்லாவை நிராகரிப்பது, அல்லாவுடைய ரசூலை நிராகரிப்பது, அல்லாவுடைய உத்தரவுகளை நிராகரிப்பது, அல்லாவுடைய ரசூலுடைய உத்தரவுகளை நிராகரிப்பது, இது எல்லாமே குஃபுர். நம்ம குஃபுர்னா அல்லாவை நிராகரிப்பது மட்டும் அப்படி நினச்சிருக்கிறோம், அல்லாவுடைய ஆர்டர்ஸை நிராகரிப்பது. அப்போ அந்த மாதிரி ஆர்டர்ஸை நிராகரிக்கிறவங்க அவர்களிடம் பூமி முழுவதிலும் உள்ள செல்வம் அனைத்தும், மொத்த பூமியில் இருக்கக்கூடிய கனிம வளம், லேண்டு, தங்கம், வைரம், வைடூரியம், இன்றைக்கி புதுசாக வந்திருக்கல மெட்டீரியல், லித்தியம், அது இது என்ன, 1 கிராம் பல 1000 கோடி ரூபாய் கொண்ட மினரல்ஸ்லாம் இன்றைக்கி பூமியில் இருக்குது. இது எல்லாமே அவங்க ஒரு ஆளுக்கே சொந்தமாக இருந்தால், இப்போ இன்றைக்கி பூமியில் ஒரு ஆளுக்கே சொந்தமாக இது இல்லை. பூமியில் ஒரு ஆளுக்கு மட்டும் இது சொந்தம் கிடையாது, ஆளுக்கு பிரித்து வச்சுருக்கோம். அது ஒரு ஆளுக்கே சொந்தமாக இருந்து அதை நீங்கள் அப்படியே அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? அதை வாங்க மாட்டேன். மறுமை நாளில் நான் வாங்க மாட்டேன். அது வேதனைக்கு பதிலாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். மொதல் விஷயம், மொத்த சொந்தம் ஒரு ஆளுக்கு சொந்தம் ஆக போகிறது கிடையாது. அது மறுமையில் கொண்டு வர முடியவும் முடியாது. சரியா? இந்த பூமியில் சம்பாதிச்சது இதோடு விட்டுட்டு தான் போகணும். இது எதுக்கு அல்லாஹ் பேசுகிறான்னா, இம்பாசிபிள்லையும் இம்பாசிபிள், முடியவே முடியாததிலும் முடியவே முடியாது. இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் அல்லாஹ் கொடுக்குறான்? அல்லாஹ்வுடைய குஃபருக்கும் காசுக்கும் இந்த உலகத்துடைய செல்வங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? என்ன கனெக்ஷன் இருக்குன்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை நீ பின்பற்றும் போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீ இழக்க வேண்டியது வரும். அந்த இழப்பை தாங்க முடியுமா, அல்லது அதுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய உத்தரவை புறக்கணிச்சிட்றதா? அல்லாஹ் ரஹ்மானு, ரஹீமு, ரவுஃபுர் ரஹீமு அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்லுவான், புரியுதா? யாராவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க, ஒரு ஆலிம் சொல்லுவார். என்ன, நாங்களும் பாருங்கள் அல்லாவுடைய இந்த உத்தரவுகள்லாம் தூக்கி கிடப்பில் தான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் மட்டும் நரகத்துக்காக போகிறதுக்காக பண்ணி வச்சுருக்கோம், எங்களை பின்னாடி நீங்களும் ஏறிக்கிங்க, நாங்கள் போகிற பாதையில் உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேரண்டிலாம் கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது.